10 ஆண்டுகளில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் அமைதியாக இருந்த மாதிரியே தெரியலங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை விடிஞ்ச ஏதாவது ஒரு பிரச்சனையில் எந்திரிக்கிற மாதிரியே அன்றாடம் தள்ளப்படுது. நியூஸை பார்க்க முடியல, பார்த்தா கலவரம், மத கலவரங்கள், கொலை, திருட்டு, மக்கள் உணவுக்காக அடிக்கிறது, நீ எதை சாப்பிடணும், ஒருத்தர் உரிமையில் போய் கையை வைக்கிறது. என்னங்க இது? இது ஜனநாயக நாடு அல்லவா? மதசார்பற்ற நாடு அல்லவா? இப்போ மதசார்பற்ற நாடுகளில் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒன்று நம்ம இன்னொரு 10 ஆண்டுகளில் அல்லது 50 ஆண்டுகளில் இந்தியா எப்படி இருக்கணும், அந்த நிலை தானே ஒரு அரசாங்கம் எடுக்கணும். அதை விட்டுட்டு விடிஞ்சா எந்திரிச்சா பார்த்தா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ஒரு குரோதமாக பார்க்குற ஒரு மனநிலை விதைச்சிட்டாங்க. இது மாறணும். இதை மாற்றலை அப்படின்னா வருங்கால சந்ததிக்கு நம்ம எதை விட்டுட்டு போக போகிறோம் இல்லையா? நீ நீ மதம் சார்ந்து போய் இந்த உடை போட வேணான்னு சொல்கிறது, இந்த உணவை சாப்பிட வேணான்னு சொல்கிறது, மசூதிகளில் போய் கையை வைக்கிறது, தேவாலயங்களை அடித்து நொறுக்கிறது இல்லையா, வக்ஃபு சொத்தில் கையை வைக்கிறது. என்னங்க இது நாடு? நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை விதைச்சிட்டு போக போகிறோம்? இதுக்காக நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை உயிர்கள் போன பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அந்த சுதந்திரத்தை நம்ம நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னா அமைதி ரொம்ப முக்கியம் இல்லையா? அன்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருத்தர் நேசிக்கணும் இல்லையா? அதுக்கு தானே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அந்த சுதந்திரத்தை நம்ம மீண்டும் எப்போ பார்க்க போகிறோம், அல்லது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கொண்டு சேர்க்க போகிறோம்? நிச்சயமாக நம்ம எல்லாரும் இதை குறித்து சிந்திக்கணும், யோசிக்கணும். யோசிக்கல அப்படின்னா நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, எதிர்த்தலைமுறையுடைய வாழ்க்கை, வருங்கால தலைமுறைகள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுவாங்க. நம்ம சிந்திக்கணும். சிந்திப்போம், ஒற்றுமையோடு சிந்திப்போம்.